திரு சாமிநாதன், இதுவரைக்கும் கிடைச்சிருக்க தகவல்கள் அடிப்படையில் எங்க தவறு நடந்திருப்பதாக உணர முடியுது? இரண்டு தரப்புலையுமே தவறு இருக்கு. முதல்ல தமிழக வெற்றி கழகத்தினர் அவர் ரகுசார் அவர்கள் குறிப்பிட்டதை போல முந்தின நாளே போய் நாமக்கல்ல தங்கணும். முதல்ல விஜய் அவர்கள் ஒரு ஊருக்கு பரப்புரை போறாருன்னா அந்த உரிய நேரத்துக்கு போகணும். அது அந்த நேர மேலாண்மையை முதல்ல ஃபாலோ பண்ணணும். ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க. அந்த அறிக்கையில இத்தனை மணிக்கு தலைவர் வர்றாரு அப்படின்னு சொல்லும்போது அந்த மக்கள் தன்னெழுச்சியா அந்த நேரத்தில் தலைவர் வருவாரு, நம்ம தலைவரை பார்த்துடலாம் அப்படின்னு ஒரு உரிய நேரத்தில் போய் திரள்றாங்க. ஆனால் அது 6 மணி நேரம் 7 மணி நேரம் டிலேவா வரும்போது அந்த மக்கள் அது ஒரு திருவிழா மோடுக்கு போயிடுறாங்க. அவங்களை அறியாம அது ரசிக மனநிலையோட ஒரு உச்சத்தை தொட்டுறாங்க. அதனால கட்டுக்கடங்காத ஒரு கூட்டம் வருது. ஸோ அந்த இடத்துல இருந்தே ஒரு தவறு ஆரம்பிக்குது. இன்னொன்று மிக முக்கியமான விஷயம், காவல்துறையினுடைய அந்த நடவடிக்கைகள். காவல்துறையை பொறுத்த வரைக்கும் 10,000 பேர் வர்றாங்க, தாவேக்காவினர் கொடுக்கலாம். ஒரு அறிக்கை கொடுக்கிற பொழுது, கோரிக்கை மனு கொடுக்கிற பொழுது 10,000 பேர் தான் வருவாங்க, தாவேக்காவினர் கொடுக்கலாம். அவங்களுக்கு அரசியல் களம் புதிது, இப்பதான் புதுசா வந்திருக்காங்க. அவங்க 10,000 பேர் வருவாங்கன்னு கொடுக்கலாம். ஆனா இவர்கள் ஏற்கனவே காவல்துறையினர் பார்த்திருக்காங்க. திருச்சியில் எவ்வளவு கூட்டம் வருது, விக்கிரவாண்டியில் எவ்வளவு வந்துச்சு, மதுரை மாநாட்டில் எவ்வளவு பெருந்திரளான கூட்டம் வந்துச்சுன்னு பார்க்கலாம். நான் ஒரு சின்ன ஒரு டேட்டா மட்டும் சொல்ல விருப்பப்படுறேன் சார். இந்த இடத்துல அந்த கரூர் அப்படிங்கக்கூடிய அந்த பகுதியை மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, கரூர்ல மட்டுமே தீனப்பா, கவிதாலயா, அஜந்தா எல்லோரா, வெற்றி, அமுதா, லட்சுமி ராம்னு 6 சினிமா தியேட்டர் இருக்கு. ஒரு விஜயனுடைய திரைப்படம் வெளியாச்சுனாலே இந்த 6 தியேட்டரும் முதல் நாள் ஃபுல்லா ஹவுஸ்ஃபுல்லா தான் ஆகும். ஒரு தியேட்டருக்கு 500 சீட்டுகள் இருக்குன்னு வச்சா கூட ஒரு தியேட்டர்ல மட்டுமே 3000 பேர் படம் பார்க்குறாங்க. 6 தியேட்டர் சேர்த்து ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 15,000 பேர் படமே பார்ப்பாங்க. முதல் காட்சி அந்த நடிகன் மீதான மோகத்துல பார்க்க போறவங்களோட எண்ணிக்கை அந்த மாவட்டத்தில் ஒரு நாளில் முதல் நாள் காட்சி, நான் கரூரை மட்டும் சொல்றேன், 3000 பேருக்கு குறையாம கிட்டத்தட்ட 15,000 பேர் பார்க்குறாங்க ஒரு மொத்தமா பார்த்தீங்கன்னா. ஆனால் அந்த விஜயே வர்றாரு, 10,000 பேர் தான் வர்றாங்கன்னு தாவேக்காவினர் ஒரு இதை கொடுக்குறாங்க, கோரிக்கையை கொடுக்குறாங்க. அதை நாங்கள் கேட்டுக்கிட்டோம் அப்படின்னு காவல்துறை சொல்வது அதுவே முதல்ல ஒரு அலட்சிய போக்கு. இது தாவேக்கா தரப்புக்கும் தப்பு. நீங்கள் 10,000 பேர் தான் விஜயை மதிப்பிடுறீங்களா? 4 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது கரூரில். ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 2,500 பேர் தான் விஜய்க்கு செல்வாக்கு இருக்கிறதா இன்னைக்கு? அப்போ 10,000 பேர் இவங்க ஏன் முதல்ல போய் கொடுக்குறாங்க? அதனால 500 காவலர்கள் வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, 10,000 பேர் இல்ல, கூட்டம் 7 மணி நேரம் டிலேவா வர்றல, 7 மணிக்கு கிட்டத்தட்ட 12 மணிலேருந்து 7 மணி ஆகுது இல்ல, போலீஸ் போர்ஸை கூட்டிக்கிட்டே இருந்திருக்கணும்ல. நம்ம 10,000 பேர் கொடுத்தாங்க, 15,000 ஆயிருச்சு, கூடுதல் காவலர்களை கொடுப்போம், 20,000 ஆயிருச்சு, இப்ப இன்னொரு 500 காவலர்களை கொடுப்போம் அப்படின்னு அரசு தரப்பு முதல்ல எதிர்க்கட்சிகள் ஒரு கூட்டம் நடத்துகிற பொழுதோ போராட்டம் நடத்துகிற பொழுதோ அவர்களையும் அவர்களுக்கும் அதற்கான உரிமை இருக்கு. ஜனநாயக அடிப்படையில் யார் வேண்டுமானாலும் கூட்டம் நடத்துவதற்கான உரிமை இருக்கு. இன்னொன்று, அந்த அரசியல் கட்சிகளுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. இன்னைக்கு விஜய் அவர்கள் நீங்க இந்த எல்லா பிள்ளையார் முடிச்சுகளுக்கும் நம்ம ஒரு முதல் முடிச்சு பார்த்தோம்னா, விஜய் மேடையில் ஏறின உடனேயே அந்த பிரச்சார வண்டியில் முதல்ல பேசுகிற பொழுதே காவல்துறைக்கு நன்றி தெரிவிக்கிறார். நன்றியில் என்ன சொல்றாரு? என்னை பாதுகாப்பாக கூட்டிட்டு வந்தாங்க, உங்களை பாதுகாப்பாக கூட்டிட்டு வந்துட்டாங்க, உங்களை மட்டுமே பாதுகாப்பாக நினைத்து வந்தாங்கல்ல 27,000 பேர், அவர்கள் பாதுகாப்புக்கு யார் உத்தரவாதம்? அப்ப விஜய் அவர்கள் குறிப்பிட்டிருக்கணும்ல, குழந்தைகள் வராதிங்க வராதிங்கன்னு அறிக்கை வெளியிடுவதன் மூலமா, புஷியானந்த் அவர்கள் அறிக்கை வெளியிடுவதன் மூலமா குழந்தைகள் எல்லாம் விட்டுட்டு வரமாட்டாங்க. நீங்க வேற மாமங்கிறீங்க, உங்க குழந்தைகளுக்கெல்லாம் நான் தான் தாய் மாமன்கிறீங்க, தாய் மாமனை பார்க்கணும்னு ஆர்வத்தோட வர்றாங்க. நீங்க ஏன் உங்களோட பிரச்சார உரைகளில் குழந்தைகளை குறிவைக்கிறீங்க? தமிழக வெற்றி கழகத்தில் எதுக்கு குழந்தைகள் அணி அமைக்கணும்? முதல்ல வேற எதாவது அரசியல் கட்சிகள் தமிழ்நாட்டில் குழந்தைகள் அணி அமைத்திருக்கிறார்களா? குழந்தைகள் அணி என்கிற ஒரு அணி இருக்கிறதுனால தான் குழந்தைகள் நம்ம மாமா கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, தாய்மாமன்னு சொல்றாரு. இந்த அரசியல் மயம் முதல்ல விஜய் அவர்கள்ட்ட ஒரு வெறுக்கப்பட வேண்டிய ஒரு அரசியல் மயம் சார். இன்னைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வச்சிருக்காங்க, இந்திய கம்யூனிஸ்ட் வச்சிருக்காங்க, எஸ்எஃப்ஐன்னு இருக்கு, மாணவர் மன்றம்னு இருக்கு. அதுலலாம் முதிர்ச்சியான பருவத்தில் வர்றாங்க. குழந்தைகளை எப்படி ஒரு அரசியல் மயப்படுத்த முடியும்? ஒரு குழந்தைகள் அணி எதுக்கு இருக்கு தமிழக வெற்றி கழகத்தில்? அப்ப இந்த இடத்திலிருந்தே பிழை தொடங்குது. அது ஒரு பக்கம். இன்னொன்று, தமிழகத்தினுடைய அந்த காவல்துறை இவ்வளவு பெரிய சிக்கல்கள் நடக்குது, ஒரு படிப்படியாக காவல்துறை போர்ஸை கூட்ட முடியாது அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ஒரு அபாயகரமான சூழலில் நம்ம இருக்கோம். இன்றைக்கு சம்பவம் நடந்த பிறகு இவ்வளவு காவல்துறை முடுக்கி விடப்பட்டிருக்காங்க, இவ்வளவு பணிகள் நடக்குது, நடக்காம தடுக்கணும்ல. இன்னைக்கு லாக்அப் டெத் மரணத்துக்கு கடுமையாக போராட்டம் பண்ணாங்க எல்லாரும். 24 பேர் லாக்அப் டெத். இதே விஜய் அவர்கள் தான் போராட்டம் பண்ணாரு. கடுமையான போராட்டங்கள் 20 நிமிட போராட்டம்லாம் சென்னையில் நடத்தினார். லாக்அப் டெத்துக்கு 4.5 ஆண்டுகள்ல 24 வருடம் ஒரே ஒரு பொதுக்கூட்டம், ஒரே ஒரு மக்கள் சந்திப்பு கூட்டம், ஒரே அடியில 40 உயிர்கள் இன்னைக்கு பறிபோயிருக்காங்க, 9 பேர் குழந்தைகள். பெற்றோர்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கணும்ல. என் பையனை எங்க கூட்டிட்டு போறேன், என் பொண்ணை நான் எங்க கூட்டிட்டு போறேன், என் குழந்தைய நான் எங்க கூட்டிட்டு இல்ல. இது முதல் கூட்டம் இல்ல. விக்கிரவாண்டியில ஒரு மாநாடு நடத்துறாரு, மதுரையில ஒரு மாநாடு நடத்துறாரு, பரந்தூருக்கு போறாரு, அதுக்கப்புறம் 4 மாவட்டங்களில் இதே மாதிரியான நிகழ்ச்சிகளை நடத்துறாரு, ரோட் ஷோ நடத்துறாரு. இதே மாதிரியான கூட்டம் தான் அங்கே வந்திருக்கு. சொல்லப்போனால் ஒரு கூட்டத்திற்கு அடுத்த கூட்டத்திற்கும் எண்ணிக்கை கூட கணிசமாக உயர்றத பார்க்க முடியுது அவங்களால. புதிய கட்சி, ஆனால் அனுபவம் புதுசு இல்லை இல்லையா? 2 மாநாடு நடத்தியாச்சு, பரந்தூர் போயாச்சு, 4 மாவட்டங்களில் நிகழ்ச்சி நடத்தியாச்சு.
கரூர்ல மட்டும் எப்படி இந்த சிக்கல் வந்தது? இல்ல, கரூரை பொறுத்த வரைக்கும் சார், நீங்க இதற்கு முன்பு அவர்கள் கூட்டங்கள் நடத்தின இடமும் கரூரை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு சில சிக்கல்கள் வர்றதுக்கு காரணம் என்னன்னா, முதலே அவர்கள் இடத்தேர்வு, அந்த இடம் அவங்க கேட்ட இடத்தை இவங்க கொடுக்கல அப்படிங்கிறாங்க. அரசியல் அதுதான். இவங்க நம்ம ஒரு இடம் கேட்டு அந்த இடத்தையே நீங்க என்னை திட்டணும் அப்படிங்கிறதுக்காக என் வீட்டுக்கு வரவரை எங்க அப்பாவே வாழை இலை போட்டு சாப்பாடு போட்டு இந்த இடத்துல இருந்து என்னை திட்டிட்டு போய் என் பையனன்னு சொல்ல மாட்டாங்க. அரசியல் என்பது அதுதானே. ஒரு இடம் கிடைக்கலன்னா நீதிமன்றத்தில் போய் போராடணும், அந்த இடத்தையே திரும்பி பெறதுக்கான உத்தரவுகளை பெறணும். ஏன் இதே இடத்துல தானே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கிட்டத்தட்ட மக்கள் சந்திப்பு பரப்புரை பயணத்தை நடத்தினாரு. இங்க அரசியல் மயமாக்குனதுல ஏற்பட்ட ஒரு சின்ன நெரிசல் தான் இது. இன்னொன்று காவல்துறையினுடைய தவறு. காவல்துறை முழுக்க முழுக்க விஜய் அவர்களுடைய வேல்யூவை அவங்களுக்கு இன்னுமே மதிப்பீடு செய்ய முடியலன்னா சார், சாதாரணமா கலெக்டர் ஆபீஸ் ஃப்ரெண்டில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தா கூட எஸ்பிசிஐடிஸ் இந்த ஆர்ப்பாட்டத்தில் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க, எத்தனை பேர் வருவாங்க, ஆண்கள் எத்தனை, பெண்கள் எத்தனை, குழந்தைகள் எத்தனை எந்தெந்த சமூகத்திலிருந்து வருவாங்கன்னு வரைக்கும் பட்டியல் எடுக்கக்கூடிய காவல்துறையினர், ரொம்ப குறிப்பா உளவுத்துறையினர், எஸ்பிசிஐடியினர், ஒரு விஜய் அவர்கள் ஒரு கரூருக்கு வருவார்னா ஒரு தொகுதிக்கு எத்தனை பேர் வருவாங்கன்னு மார்க் செய்ய முடியலன்னா, இவ்வளவு கூட்டம் வரும் அப்படிங்கறத முன்கூட்டியே மதிப்பீடு செய்ய முடியல. இது உளவுத்துறையுடைய தோல்வி. அது ஒரு பக்கம். இல்ல, 2 இடம் கேட்டிருக்காங்க. அரசியல் மையத்திலேயே பெரிய 2 இடம் கேட்டாங்க இல்லையா கரூர்ல? ஒரு இடம் லைட் ஹவுஸ் ரவுண்டானாவே கேட்டிருக்காங்க, மென்ஷன் பண்ணிருக்காங்க. அல்லது உழவர் சந்தை திடல்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க அனுமதி கேட்டு கொடுத்த கடிதத்துல. ஒரு இடம் அமராவதி ஆறு பக்கத்தில் இருக்கு, ஏதேனும் அசம்பாவிதங்கள் நடக்கும் அப்படிங்கிறதுனால அங்கே நாங்கள் அனுமதி மறுத்தோம். இன்னொரு இடம் குறுகலான இடம், அதனால அனுமதி மறுத்தோம். 2 தினங்களுக்கு முன்பு அங்கே அதிமுகவுடைய பிரச்சார கூட்டமும் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அங்கே நடந்திருக்கு. அதே இடத்துல தான் திரு விஜய்க்கும் அனுமதி கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு அரசு தரப்புல, காவல்துறை தலைவர் தரப்புலலாம் விளக்கம் கொடுக்குறாங்களே. ஆமா, நிச்சயமா அந்த இடம் தேர்வு விஷயத்துல தாவேகாவினர் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அந்த இடம் வழங்க முடியாதுங்கிறாங்க. அதுக்கு இன்னைக்கு ஒரு விளக்கம் தர்றாங்கல்ல. இன்னைக்கு சம்பவம் நடந்த பின்பு இந்த இடத்துல அமராவதி ஆறு போகிறது, இங்க உயரழுத்த கோபுரங்கள் இருக்குன்னு எல்லாம் இன்றைக்கு விளக்கம் தர்றாங்கல்ல. அப்ப என்ன சொல்றேன்னா, விஜய் அவர்கள் அந்த இடம் இவருக்கு கெப்பாசிட்டி பத்தாதுன்னா இந்த போராட்டத்தை முதல்லயே விஜய் வேறு வடிவத்துல, இந்த மக்கள் சந்திப்பையே வேறு வடிவத்துல மாத்திருக்கணும். இன்னொன்று, ஒரு ஊர்ல ஒரே பாயிண்ட்ல ஏன் சந்திக்கணும்? ஒரு மாவட்டம்ல அது கரூர் என்பது 4 சட்டமன்ற தொகுதிகளை கொண்டதுல, அவ்வளவு பெரிய ஊர்ல எல்லாரையும் ஒரே இடத்துல திரளுங்கன்னு சொல்றது ஒரு வகையான ஒரு அரசியல் மையத்திற்கான ஒரு முயற்சியா இருக்குல்ல. இன்னொன்று, அதுல மிக முக்கியமா சார், கரூர்ல 17ஆம் தேதி அண்மையில நம்முடைய தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்ட திமுகவோட முப்பெரும் விழா 17ஆம் தேதி நடந்துச்சு. அடுத்ததான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கலந்து கொண்டு ஒரு விழா நடந்துச்சு. அந்த மக்கள் சந்திப்பு பயணம், பரப்புரை பயணம் நடந்துச்சு. இந்த 2ம் முடிஞ்சிருந்துச்சு. நீங்க இந்த விஜய் அவர்களுடைய பிரச்சார பயண திட்டமிடல் நம்ம சரியா பார்த்தோம்னா, அவர் நேற்றைய நாள்ல ஒரு வட சென்னை திருவள்ளூர் கொடுத்திருந்தார். ஆனா இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பிரச்சாரமும் கரூர்ல முடிஞ்சிருச்சு, மு க ஸ்டாலின் அவர்களுடைய முப்பெரும் விழாவும் கரூர்ல முடிஞ்சிருச்சு. இந்த பயண திட்டமே திடீர்னு தான் ஒரு வடிவமைக்கப்பட்டு வட சென்னை திருவள்ளூர் பின்னாடி போகுது, கரூர் முன்கூட்டியே வருது. நேற்றைய நாள் அங்க அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய நடைபயணம் இருந்துச்சு. விஜய் வர்றாருங்கிறனால அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய நடைபயணமும் மாற்றி வைக்கப்பட்டுச்சு. அப்ப இது தன்னுடைய ஒரு அரசியல் என்கிறது, திமுகவுக்கு போட்டி என்கிற களத்துல காட்டின வேகத்தை அங்க இருக்கக்கூடிய தலகர்த்தர்கள் காட்டணும். இப்ப நீங்க நம்ம உண்மையை நம்ம உடைத்து ஒரு விஷயத்தை பார்த்தோம்னு சொன்னா, மொத்த கூட்டமும் நடந்துட்டு இருக்கு. தண்ணீர் கொடுங்கன்னு தன்னுடைய தலைவர் தன்னுடைய வண்டியிலிருந்து தண்ணீர் எடுத்து எரிய வேண்டிய சூழல் தானே இருக்கு. காவல்துறை 10 விதிமுறைகள் கொடுத்துருக்காங்கல்ல, 12 விதிமுறைகள் கொடுக்குறாங்கல்ல. அதுல தண்ணீர் வைக்கணும், மருத்துவ வசதி வைக்கணும். தாவேக்கா ஏன் வைக்கல? நீங்க ஏன் அப்ப அந்த மாநாட்டுக்கு அனுமதி கொடுக்குறீங்க? மக்கள் படைப்படையாக வராங்க, நீங்க தண்ணி வைக்கல. அங்க இருக்கக்கூடிய தாவேக்கா நிர்வாகிகளை கேட்கிறாங்களா? கூட்ட நெரிசல் இவ்வளவு இருக்கே, நீங்க ஏன் கட்டுப்படுத்தல? காவல்துறை எங்கே இது தனக்கு அரசியலா நம்ம ஏதாவது கேட்டோம்னா எதிராக திரும்பி விடுமோ என்று காவல்துறையும் தமிழக அரசும் இதுல ஒரு மௌனமாக இருக்கிறார்கள். இது ரொம்ப ரொம்ப அபாயகரமானது. இன்னைக்கு இதே போன்ற கூட்டங்கள் தொடரும்னு சொன்னா, நாளை இன்னொரு ஊர்ல கூட்டம் நடக்கிற பொழுதும் குழந்தைகள் வரதான் போறாங்க, பெண்கள் வரதான் போறாங்க. இப்ப வருகின்ற வாரத்தை வேண்டுமானால் அவர் ஒத்தி வைத்திருக்கலாம். ஆனா இன்னும் அவர்கள் கூட்டம் நடத்தினாலும் வரதான் போறாங்க. காவல்துறை என்ன செய்ய போகிறது? தமிழக அரசு இனிமேலாவது விழிக்கணும். ஓட்டு அரசியல் என்பது தற்காலிகமானது. யார் வேணாலும் ஆட்சிக்கு வரலாம், போகலாம். 2011 இருந்து 21 வரை திமுக ஆட்சியில் இல்லாத காலமும் இருந்திருக்கிறது. அதிமுக கிட்டத்தட்ட இந்த 5 ஆண்டுகள் ஆட்சியில் இல்லாத காலம் இருக்கு. அது அரசியலை தாண்டினது. நம்ம மக்கள் அது ரகுசார் குறிப்பிட்டதை போல நம்முடைய மக்கள், அது நமக்கு வாக்களித்தவர்கள், அவர்களுடைய வாழ்வாதாரத்தை காக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்கிற புரிதல் நம்மளை நம்பி வந்திருக்காங்க என்கிற புரிதல் விஜய் அவர்களுக்கு வரும்.